வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 1 கட்டு புதினா, 5 பச்சை மிளகாய், 4 கேரட், 4 உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸ், பச்சை பட்டாணி 1/2 கப், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 1/2 கப், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், கறிப்பட்டை 1 பாக்கெட், கல்லுப்பு, ப்ரெட்டு ஸ்லைஸு தான் வெட்டி வச்சுருக்கேன், சோயா சங்க்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க சோயா சங்க்கு. அப்புறம் வீட்டு அரிசி தான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 1.5 கிலோ கிட்ட எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன் அரிசியை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது 200 ml ரீஃபைண்ட் ஆயில், 200 ml ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிற உடனே முழு கரம் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்த உடனே புதினாவை அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச புதினாவை. புதினா போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கையை கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுக்கோங்க, அது அனல் அடிக்கும். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே இப்போ கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி முடித்த உடனே இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல கலரி விட்டுடலாம். புதினா எல்லாமே சேர்த்து அதில் கலரி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கறிப்பட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கு இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டோன்னா இன்னும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க, ரைஸ் போட்ட பிறகு. இப்போது நம்ம இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து, கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வரட்டும் வதங்கி. அந்த பச்சை வாடை எதுவுமே வரக்கூடாது. ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கின உடனே 1/2 கப் தயிர் அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ அதில் எல்லாம் நல்லா சேர்த்து கலரிக்கலாம். பிரியாணி மசாலா உங்களுக்கு கடையில் அவைலபிளாக இருக்குது. 15 ருபீஸ் பேக்கெட்டில் விற்கிது. அதையும் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பிராண்ட்ஸ்லேயும் விற்கிது. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஊற வச்ச சோயா சங்கை நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, சோயா சங்கை ஆட் பண்ணியாச்சு. அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கலாம். சோயா சங்க் கூட நம்ம பச்சை பட்டாணி 1/2 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கேரட் அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போது கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலரிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த காய்கறியில் இறங்கும். இப்போ பாருங்கள், இப்படி தான் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி, காய்கறி, பச்சை பட்டாணி எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்கலாம். நான் வீட்டுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த காய்கறி எல்லாம் முழுகிற அளவுக்கு, லைட்டாக முழுகிற அளவுக்கு, ரொம்ப முழுகிற அளவுக்கு ஊற்றிடாதீங்க, லைட்டாக முழுகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த காய்கறி எல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் இந்த காய்கறி சாரெல்லாம் அதில் இறங்கும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்ச 1.5 கிலோ ரைஸ் நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். வீட்டு அரிசி தான், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த அரிசியும் அதோடு சேர்த்து நல்லா கலரிக்கணும். அப்போ தான் அரிசியில் அந்த மசாலா எல்லாமே இறங்கும். அந்த காய்கறி டேஸ்ட்டு, அந்த மசாலா டேஸ்ட்டு எல்லாமே அந்த அரிசியில் இறங்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா கலரிக்கலாம். இப்போ உங்களுக்கு சால்ட்டு நீங்கள் பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குன்னா ஓகே. எனக்கு நான் அப்போ போட்ட சால்ட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் கலரிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம இந்த ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தவா வச்சிடலாம். தவா நல்லா சூடாகட்டும். சூடாகின உடனே நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அதில் சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்தாச்சு. அதை சேர்த்து முடித்த உடனே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனு, ரொம்ப தீய வச்சிடாதீங்க, லைட் கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் தான் அது நல்லா சூப்பர்பாக அழகாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே அதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம பிளேட்டுக்கு அதை மாற்றியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க, ஓகே, விசில் வந்துடுச்சு. 3 விசில் வரட்டும். 3 விசில் நல்லா வந்த பிறகு, ஓகே 3 விசில் வந்துடுச்சு. வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் டம்மில் இருக்கட்டும் சாப்பாடு. 10 நிமிஷம் பொறுத்து விசில் எடுக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்ம சாப்பாடு, நம்ம வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகி வந்திருக்கு. அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கலரிக்கலாம். இந்த மசாலாலாம் அடியில் இருக்கும், அதெல்லாம் நல்லா கலரி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண அந்த ப்ரெட் ஸ்லைசஸ், ரோஸ்ட் பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை அதில் போட்டுட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் உடையாத அளவுக்கு, அந்த சாதத்துள்ள ப்ரெட் இறங்குற அளவுக்கு அழகாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வித் தயிர் பச்சடி. இங்கே பாருங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்க நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.